இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார். இன்றைக்கி ஒரு அற்புதமான குறள் பார்க்கலாம். அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? மனிதர்கள் வாழ்க்கையில் இல்வாழ்க்கை மிக மிக அவசியம். அந்த இல்வாழ்க்கை வாழுகின்றவர்கள் அற வழியில் இல்வாழ்க்கையை நடத்துவதில் மிகுந்த சிறப்பும் மேன்மையும் தரும். அற வாழ்க்கை என்பது மற்றவர்களை ஓம்புதல், தவறான வழிகளில் செல்வம் சேர்க்காது இருத்தல், விருந்தோம்பல் முதலிய பண்புகளை உடையவர்களாக இருத்தல், மேலும் சான்றோர்கள் பழிக்கின்ற செயல்களை செய்யாதிருத்தல் அறவழியில் இல்வாழ்க்கை நடத்துதலாகும். இதற்கு மாறாக ஒருவன் தவம் முதலியவற்றை செய்து நல்ல நிலையை அடையலாம், மோட்சத்திற்கு செல்லலாம் என்று நினைப்பது தேவையற்றது. அந்த நிலை இல்வாழ்க்கையிலேயே அடையப்பெறலாம்.